மாற்று மத சகோதரர்கள் அவங்க திருமணத்துக்கு நம்ம போகலாமா, விருந்து சொல்லலாமா, பரிசுகள் கொடுக்கலாமா? நம்முடைய மத நம்பிக்கை நம்ம கொள்கையெல்லாம் பாதிக்காது. 4000 ரூபாய் பாதிக்கும் போது அவருடைய நல்லது யாருக்குதான் கொடுக்கலாம். அப்படி வந்தோம் தப்பான காரியத்தான் கொடுக்கூடாது. அது வந்து காரியத்துக்கு கொடுக்காம ஆளு கொடுத்தாங்க இல்ல தப்பு விஷயங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகலாமா, கருமாதிக்கு போகலாமா, அது மாதிரி வந்து அவங்க புள்ள சடங்கு வைக்குவாங்க வயசுக்கு வந்துருச்சு அதுக்கு போகலாமா, அவங்க நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பங்கள்ல இருக்கும் அதுக்கெல்லாம் போகலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் வந்துருது. நம்ம அந்த நெருப்புல எண்ணெய் கொண்டு ஊற்றுவாங்க, எண்ணெயை கொண்டு நெருப்புல ஊற்றி வீணாக்கலாமா, நம்ம மார்க்கெட் நம்ம வந்து கலந்து ஏடா கிறிஸ்துவ என்ன இருக்குதா ஏடா கொண்டு ஊத்துறிய அப்படின்னு கேட்கணும். அது நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யும், ஓம குண்டம் வளர்த்து எண்ணெய் கொண்டு நெய் அள்ளிட்டு ஊற்றுவாங்க. இந்த நெய் வந்து பல 100 ரூபாய் மதிப்புடையது. அது உணவுப் பொருளை போய் என்ன செய்யக்கூடாது, இது மாதிரிலாம் வீணாக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கிறது. அது மாதிரி வந்து ஏன் அவன் எல்லாத்துக்கும் போறான், ஆடம்பரத்துக்கு போறான், வரதுக்கு போறான், இங்க போய் நாங்க போனோம்னா ஜாதி பண்ணி வந்துடும். இங்க நடக்கிற அநியாயமான கல்யாணத்தை எல்லாமே கலந்துக்கலாம். அவன் அதை செய்யும்போது கலந்துக்கிற மாட்டேங்கிறான்னா யாரும் என்ன செய்யலாம், உங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது, வரதட்சணை வாங்கி நடத்துற கோயில போக மாட்டீங்க. அவன்கிட்ட சொல்லணும், உனக்காக நான் வராம இருக்க நினைக்காத, நீ முஸ்லீம் இல்லைங்கிறதுக்காக நான் மறுக்கல, எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம் இதே மாதிரி தான் நான் வரமாட்டேன்ப்பா. எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துல ஆடம்பரம் பண்ணா நான் வரமாட்டேன். எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துல ஆடல் பாடல் மூட நம்பிக்கை இருந்தா நானு முஸ்லீம்ங்கிறதுனால செய்வோம், முஸ்லீம் இல்லாட்டி செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நாங்க எதுக்குன்னா இந்த செயல் எங்களுக்கு பிடிக்கல, நாங்க ஒரு கொள்கையில இருக்கோம் அப்படின்னு புரிய வச்சீங்கன்னா இது மத துவேஷத்துல நீங்க சொல்லல அது இருந்தா உங்களுக்கு இருக்க மாட்டோம். சரியா? அதே நேரத்தில் என்ன செய்ய விலைக்கு போட்டு அந்த இணக்கத்தை காட்டுறதுக்காக என்ன செய்யலாம், கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்க அந்த அந்த ஆடம்பரம் தான் வரல, வேற ஒன்றும் கிடையாது, நான் எங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கு தான் நான் போக மாட்டேன், நீ ஒண்ணு மனசு வச்சுக்கிறத நட்பு நட்பாயும் போச்சு. அதான் நட்பு நட்பாகவும் போச்சு, மார்க்கத்துக்கு மார்க்கமும்